எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்கள் திருவருட்பயனில் குறள் 82 பார்க்க போகிறோம். அது இந்த குறள் இறை சக்தி பாசம் எழில் மாயை ஆவி உற நிற்கும் ஓங்காரத்துள் என்று சொல்லப்படுது. இதில் என்ன இந்த குறளை சொல்லினோம்னா, ஐந்தெழுத்தில் நிற்கும் பொருட்கள், ஐந்தெழுத்துக்கு என்னென்ன பொருள் என்று சொல்லினோம். அதை விளக்கத்தில் நாங்கள் பார்க்கலாம். விளக்கத்தில் சிவாய நம என்னும் ஐந்தெழுத்தில் அவ்வெழுத்துக்களின் பொருள்கள் இவை என்பதை புலப்படுத்துகிறார் ஆசிரியர். அப்ப சிவாய நம ஐந்தெழுத்தின் வகைகள் இருக்குது, 5 வகைகள் எல்லாம் நாங்க பார்த்தோம். அதுல சிவாய நம என்ற எழுத்துல இருக்கிற பொருள்களை புலப்படுத்துகிறார். இவருக்கு காலத்தால் முற்பட்டதாகிய உண்மை விளக்கம் என்னும் நூல், இது நாங்க இப்ப படிக்கிறது திருவருட்பயன். நாங்க முதல் படிச்சது உண்மை விளக்கம், அது மனவாசகம் கடந்தார் எழுதினது. இது உமாபதி சிவாச்சாரியார் உமாபதி சிவம் ஆசிரியர் எழுதினது. அப்ப இவருக்கு காலத்தால் முற்பட்டதாகிய உண்மை விளக்கம் என்னும் நூல் நாங்க முதல் படிச்சிருந்தானே. சிவனருள் ஆவி திரோதம் மலமைந்தும் அவன் எழுத்து அஞ்சின் அடைவாம் என கூறிட்டு அந்த உண்மை விளக்கத்துல சொல்லி இருக்கிறார். இந்த எடுத்துக்காட்டு எடுத்து அப்ப எனவே சிகாரம் சிவன், சிகாரம் என்றது சிவன், வகாரம் அருட்சக்தி, யகாரம் ஆன்மா, நகாரம் திரோதான சக்தி, மகாரம் ஆணவமலம் என்றதாயிற்று. அப்ப சிவாய நமவில அவர் எப்படி சொல்லியிருக்கிறார்? சிவன் சியண்டா சிவன், வண்டா அருட்சக்தி, யண்ட ஆன்மா, நண்ட திரோதான சக்தி, மண்டது ஆணவமலம். இவ்வாறு அந்நூல் சிவாய நமயினும் ஐந்தெழுத்தில் அவ்வெழுத்துக்கள் நின்ற வரிசை முறையிலேயே அவற்றின் பொருளை வரிசைப்படுத்தி கூறியுள்ளமை காணலாம். அப்ப அந்த நூல்ல, இந்த நூல் உண்மை விளக்கத்துல சிவாய நம என்ற ஐந்தெழுத்த அந்தந்த சீல இருந்து அப்படியே தொடக்கத்தில இருந்து சிவாய நம அந்த ஓர்டர்ல வரிசைப்படுத்தி சொல்லி இருக்கிறார். மனவாசகம் இருந்தார் உண்மை விளக்கத்துல. ஆயின் நம் ஆசிரியர் உமாபதி சிவம் அவர் அங்கே அப்படி சொல்லி இருக்கிறார். நம் ஆசிரியர் உமாபதி சிவம் இங்க திருவருட்பயன் அதுபோல வரிசை முறையில் பொருள் கூறவில்லை என்பது காணத்தக்கது. அந்த ஓர்டர்ல உண்மை விளக்கத்துல சொன்ன ஓர்டர்ல இங்க திருவருட்பயனில உமாபதி சிவம் ஆசிரியர் அது போல சொல்லவில்லை. முன்னே உள்ள சிகார வகாரங்களின் பொருளை இறை சக்தி என வரிசையாக குறிப்பிட்டவர். முதல்ல இருக்குதானே சிகார சிவாயன்னு தானே தொடங்குது. அப்ப சிகார வகாரங்களின் பொருளை இறை சக்தி என வரிசையாக குறிப்பிட்டவர். அப்ப அந்த வரிசை சிவ சக்திய இறை சக்தி, சிவவ இறை சக்தியாக குறிப்பிட்டவர். அடுத்து அம்முறையை மாற்றி அவ்வைந்தெழுத்தை பின்னிருந்து நோக்கி பொருள் கூறுகிறார். பிறகு கீழே இருந்து சொல்றாரு இந்த உமாபதி சிவம் ஆசிரியர். கீழே என்றா சிவாய நமவில தானே முடியுது. அப்ப ம ந ய அந்த கீழே இருந்து போறார், கீழே இருந்து மேல அது வருகுது. பின்னிருந்து நோக்கினால் ம ந ய என வரும். அப்ப அந்த எழுத்த முதல் சிவ என்று சொல்லி போட்டு பிறகு கீழே இருந்து மேல போறார். ம ந ய என்ற இதுல சொல்ற. அப்ப என்ன வருகுது? சிகார வகாரங்களின் பொருளை இறை சக்தி என வரிசையாக குறிப்பிட்டவர். அடுத்து அம்முறையை மாற்றி, பிறகு அந்த முறையை மாற்றி அவ்வைந்தெழுத்தை பின்னிருந்து நோக்கி பொருள் கூறுகிறார். கீழே இருந்து பின்னிருந்து நோக்கினால் ம ந ய என வரும். அவற்றின் பொருளையே பாசம், எழில், மாயை, ஆவி என குறிப்பிடுகிறார். எனவே மகாரம் பாசம், நகாரம் மாயை, யகாரம் ஆன்மா என்றதாயிற்று. அப்ப முதல் சிவா என்றதுக்கு இறை சக்தி என்று குறிப்பிட்டுட்டு பிறகு ம ந ய என்று குறிப்பிட்டார். மனண்டா பாசம், நகாரம் ந என்றது மாயை, ய என்றது ஆன்மா.
இவ்வாறு ஆசிரியர் மாற்றி வைத்து பொருள் கூற காரணம் என்ன என்று கேட்கலாம். ஏன் இப்படி அவர் மாத்தி கூறுகிறார் என்றதுக்கு என்ன காரணம் என்று கேட்கலாம். ஏனென்றா அங்க சிவாய நமன்னு தான் அங்க உண்மை விளக்கத்துல சொன்னேன். இவர் அந்த ஓடரை மாத்தி தான் சொல்றார். அப்ப அதுக்கு என்ன காரணம் என்று கேட்கலாம். ஆசிரியர் அவ்வாறு கூறியதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்காம். அது என்னன்னு சொல்ல போயினா, அடுத்த செய்யுளில் ஊன நடனமும் ஞான நடனமும் ஐந்தெழுத்தில் அமைந்திருப்பதை குறிப்பிடுகிறார். அப்ப இந்த குறள்ல அங்கால வரப்போது ஊன நடனம் நாங்க உண்மை விளக்கத்துல படிச்சது இங்கேயும் வருகுது. அப்ப அடுத்த செய்யுளண்டா 83வது செய்யுள்ள இது வரும். இது ஊன நடனம் ஞான நடனம் பற்றி வரும். அதுக்குத்தான் நீங்க சொல்லலாம். அடுத்த செய்யுளில் ஊன நடனமும் ஞான நடனமும் ஐந்தெழுத்தில் அமைந்திருப்பதை குறிப்பிடுகிறார். அப்ப அந்த 2 நடனத்திலையும் ஐந்தெழுத்து அங்க இருக்குது. அதை குறிப்பிடுகிறார். சி வா என்பது ஞான நடனம். அந்த சிவாய நமவில சீயும் வாவும் ஞான நடனம். ம ந என்பது ஊன நடனம். மானாவும் நானாவும் அந்த 5 எழுத்தத்தான் இங்க சொல்லப்படுது. சீனா வானா ஞான நடனம், மானாவும் நானாவும் ஊன நடனம். ய என்பது 2க்கும் இடைப்பட்டது. யானா நடுவில் தான் இவர் அது 2க்கும் இடைப்பட்டது. யா தானே அங்கு ஆன்மாண்டு சொல்லப்பட்டது. பதியோடையும் சேரும், இங்க பாசத்தோடையும் சேரும், நடுவுக்கு நின்று. இவ்வாறு அடுத்த செய்யுளில் கூறுவதற்கேற்ப இம்முதற் செய்யுளில் பொருளை இறை சக்தி பாசம் எழில் மாயை ஆவி என அமைத்து கொண்டார். அப்ப அடுத்த செய்யுள்ள இந்த ஊன நடனம் ஞான நடனம் பற்றி சொல்ல போறார். அப்ப அதுக்கேற்பதான் இந்த முறையில அவர் இதை சொல்றார். எப்படி இறை சக்தி பாசம் எழில் மாயை ஆவி என அமைத்து கூறுகிறார். கடைசியில ஆன்மாவை சொல்றார். முதல் சீனா வானாக்கு சொல்லிட்டு பிறகு ம ந ய என்ற கீழே இருந்து மேல போறார். அதுக்காகத்தான் இந்த ஓடரை மாத்தி இருக்கிறார். ஏனென்றா ஊன நடனம் ஞான நடனம் பற்றி அங்கால அடுத்த செய்யுள்ள வருது. அதுக்கேற்ப இந்த குறள்ல இதை மாற்றி அமைச்சிருக்கிறார். இவ்வமைப்பை நோக்கினால் ஞான நடனம் எனப்பட்ட இறையும் சக்தியும் முதலில் கூறினார். ஞான நடனம் எனப்பட்ட இறையையும் சக்தியையும் முதலில் கூறினார் இந்த அமைப்பில. ஏனென்றா சிவா அங்க இறையையும் சக்தியையும் முதல்ல கூறுறார் அந்த அமைப்பில சொல்லிக்க. அடுத்த ஊன நடனம் எனப்பட்ட பாசத்தையும் மாயையையும் கூறினார். அப்ப இவ்வமைப்பை நோக்கினால் ஞான நடனம் எனப்பட்ட இறையையும் சக்தியையும் முதலில் கூறினார் என்பதும், அடுத்து ஊன நடனம் எனப்பட்ட பாசத்தையும் மாயையையும் கூறினார் என்பதும், பின்னர் அவற்றின் இடைப்பட்டதாகிய உயிரை கூறினார் என்பதும் புலனாகும். அப்ப அந்த சிவாய நமவில சீனாவும் மானாவும் ஞான நடனத்துல இறையையும் சக்தியையும் குறிக்குது. ஞான நடனத்தை ஊன நடனம் எனப்பட்டதுல பாசத்தையும் மாயையையும் கூறினார் ஊன நடனத்துல. பிறகு 2க்கும் இடைப்பட்டதாகிய உயிரை கூறினார். அப்ப அது 2க்கும் ஞான நடனம் சிவா, பிறகு ஊன நடனம் ம ந வருகிறது. ய என்றது இடைப்பட்டது. அப்ப அந்த இடைப்பட்டதை கடைசியில சொல்றார். சிவாய நமவில யாவ கடைசியில சொல்றார். யா என்றது ஆன்மா தானே, ஆவியாத கடைசியில சொல்றார். அவற்றின் இடைப்பட்டதாகிய உயிரை கூறினார் என்பதும் புலனாகும். அப்ப சிவாய நம என்பவற்றில் ஆசிரியர் கொண்ட இப்பொருள் அமைப்புக்கு நேரே இடமில்லை என்பது தெளிவு. அப்ப நேரடியா இங்க பொருள் அமைப்புக்கு இல்ல. சிவாய நம என்பவற்றில் ஆசிரியர் கொண்ட இப்பொருளுக்கு நேரே இப்பொருள் அமைப்புக்கு நேரே இடமில்லை. அப்ப நேரடியாக இடமில்லை என்று சொல்லி நம்ம என்னன்னா அங்க விளக்கம் கொடுத்துட்டினம் தானே. ஆகவே முதலில் நிற்கும் சி வா என்பவற்றை அப்படியே முறை நிரல் நிறையாக கொண்டு இறையும் சக்தியும் என பொருள் கூறினர். அப்ப சிவாய நமவில முதல் இருக்கிற சி வாயவ அப்படியே எடுத்து இறையும் சக்தியும் என்று கூறுற. எஞ்சிய எழுத்துக்களை இறுதியில் நின்று எதிர் நிரல் நிறையாக கொண்டு ம ந ய என வைத்து பாசம் மாயை ஆவி என பொருள் கூறினார். அப்ப சிவாய நமவில சீனாவையும் பானாவையும்
இறை சக்தியை, இறையையும் சக்தியையும் முதல் நிலையாக கொண்டு, பிறகு அடுத்ததுல இருந்து என்ன மிச்சம் 3 எழுத்து இருக்கு தானே, சீவா போனா சிவா ய ந ம, அந்த ய ந ம கடைசியில முடியுது. அத கீழே இருந்து கொண்டு போறார். எப்படி ம ந ய என்று கீழே இருந்து கொண்டு போறார். ம ந ய என வைத்து, ம என்றா பாசம், ந மாயை, ய என்றது ஆவி, ஆவி ஆன்மா என்று பொருள் கூறியிருக்கிறார். எனவே அடுத்த செய்யுளின் நிலைமைக்கு ஏற்ப இச்செய்யுளில் பொருள்களை இறை சக்தி பாசம் மாயை ஆவி என கூறினாராயினும் சிவாய நம என்பவற்றின் பொருள் முறையே இறை சக்தி ஆவி மாயை பாசம் என்பனவேயாம் என அறியலாம். அப்படி சொன்னாலும் அவர் அதை மாத்தி வச்சாலும் இந்த ஓர்டர்ல இதுதான் பொருள் என்று சொல்லப்படுது. அடுத்த செய்யுளுக்காகத்தான் இவர் சிவா என்றுட்டு பிறகு ம ந ய என்று எடுத்தவர் கீழே இருந்து போன. அப்படி சொன்னாலுமே அந்த பொருள்களை அடுத்த செய்யுளின் நிலைக்கு ஏற்ப இச்செய்யுளின் பொருளை எப்படி சொல்றார், இறை சக்தி பாசம் மாயை ஆவி என கூறுவாராயினும் சிவாய நம என்பவற்றின் பொருள் முறையே, அந்த பொருள் முறையே எப்படி இறை சக்தி ஆவி மாயை பாசம் என்பனவேயாம் என அறியலாம் என்று சொல்றார். திருவைந்தெழுத்தில் நகாரம் திரோதான சக்தியை குறிக்கும். அப்ப திருவைந்தெழுத்துல நகாரம் திரோதான சக்தியை குறிக்கும் என்பதே வழக்கு. அப்ப நகாரம் என்று சொன்னா திரோதான சக்தியை குறிக்கும் திருவைந்து, அதுதான் வழக்கு. மேலே காட்டிய உண்மை விளக்கச் செய்யுளும் அவ்வாறே குறித்தது காணலாம். அப்ப உண்மை விளக்கச் செய்யுளும் அவ்வாறு தான் சொல்லியிருக்கு உண்மை விளக்கமும். ஆயின் நம் ஆசிரியர் நகாரத்தின் பொருள் மாயை என கூறியிருப்பது நோக்குதற்குரியது. அப்ப இங்க எங்களுடைய ஆசிரியர் இந்த உமாபதி சிவம் ஆசிரியர் என்ன சொல்றாருண்டா, நகாரத்தின் பொருள் மாயை என கூறியிருப்பது நோக்குதற்குரியது. நான்டா மாயை என்று சொல்றார், அது நோக்குதற்குரியது. ஏனென்றா இதில் மாறுபாடு ஏதும் இல்லை, இதில் எந்த ஒரு மாறுபாடும் இல்லை. மாயண்டா என்னண்டா அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். இவர் அங்க மாயன்னு சொல்றார், ஆனா அதுக்கு என்ன விளக்கம் என்றா, மாயை கண்மங்கள் திரோதான சக்திக்கு கருவியாய் அமைதலின் திரோதான சக்தியை கூறவே மாயை கண்மங்களையும் கூறியதாக கொள்ளுதல் வேண்டும். அப்ப அதுக்கு இங்க விளக்கம் கொடுத்திருக்கிறார். மாயை மாயை கண்மங்கள் திரோதான சக்திக்கு கருவியாய் அமைதலில், இந்த மாய கண்மங்கள்லாம் திரோதான சக்திக்கு கருவியாய் அமையுது. அப்ப அங்க இவர் மாயன்னு சொன்னாலும் இது திரோதான சக்தி தான், அதுதான் நீங்க சொல்ற மாயை கண்மங்கள். ஏனென்றா அங்க சொன்னதல்லோ நகாரத்தின் பொருள் மாயை என கூறியிருக்கிறார் இவர் நம் ஆசிரியர். நகரத்தின் பொருள் திருவைந்தெழுத்தில் நகாரம் திரோதான சக்தி என்று தானே பொதுவாக சொல்றது. ஆனா இங்க நகரம் என்றது மாயை என்று சொல்லுகிறார். அப்ப ஏனென்றால் மாயை கண்மங்கள் மாய கண்மங்கள் தான் திரோதான சக்திக்கு கருவியாய் அமைதலின், அது அமைகிறதால திரோதான சக்தியை கூறவே மாயை கண்மங்களையும் கூறியதாக கொள்ளுதல் வேண்டும். அப்ப திரோதான சக்தியை கூறுறதுதான் மாய கண்மங்களும் என்று கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்றார். அவ்வாறே மாயை கூறவே அதனை கூட்டுவிக்கின்ற திரோதான சக்தியையும் கூறியதாக கொள்ளுதல் வேண்டும். அப்ப என்ன சொல்லினோம், அவ்வாறே மாயை கூறவே, மாயை சொல்றதுக்காகவே அதனை கூட்டுவிக்கிற மாயை கூட்டுவிக்கிற திரோதான சக்தியையும் கூறியதாக கொள்ளுதல் வேண்டும். ஆசிரியர் மகாரத்துக்கு பாசமென பொருள் கூறினாராயினும் பாசங்களுள் முதலாவதாகிய ஆணவ மலத்தையே தலைமை பற்றி இங்கு கொள்ளுதல் வேண்டும். அப்ப இங்க ஆசிரியர் மனக்கு பாசம் என்று சொல்றார். பாசம் என்னத்தை குறிக்குது, மூல மலம் ஆணவ மலத்தை தான் குறிக்குது. பாசங்கள் என்ன, ஆணவம் கண்மம் மாயை. முப்பொருள்கள் என்றா பதிபசு பாசம், மும்மலம் என்றா ஆணவம் கண்மம் மாயை. அப்ப அந்த பாசத்துல முதலாவதா இருக்கிறது எது, ஆணவ மலம். அப்ப அந்த
ஆணவ மலம்தான் அங்க பாசத்தை குறிக்குது. ஆசிரியர் மகாரத்துக்கு பாசம் என்று தான் நீங்க சொல்ற. அப்ப அந்த பாசம் என்று சொல்றது வந்து இங்க ஆணவ மலத்தையே தலைமை பற்றி இங்கு கொள்ளுதல் வேண்டும். ஆணவ மலத்தை தான் இங்க சொல்லுதுன்னு அந்த பாசத்துல பொருள் கொள்ள வேண்டும் என்று சொல்றார் இந்த ஆசிரியர் இந்த 82வது குறள்ல. அப்ப இதுதான் ஐந்தெழுத்தில் நிற்கும் பொருட்கள் என்ற பொருள்ல எங்களுக்கு விளக்கம் தந்திருக்குது. அதிண்ட சொற்பொருளை நான் உங்களுக்கு சொல்றேன். சிவாய நம எனும் ஐந்தெழுத்தில் இறை வந்து இறைவன், சக்தி அவனது ஆற்றல், பாசம் தலையாகிய ஆணவ மலம், எழில் மாயை என்றது எழில் மிக்க மாயை, ஆவி என்றது உயிர் என்பவை, உற நிற்கும் பொருளாக பொருந்தி நிற்கும், ஓங்காரத்துள் ஓம் எனும் பிரணவத்திலும் அவ்வாறேயாம். அப்போ ஒட்டுமொத்தமா பொருள் பார்த்தோம்டா, ஓங்காரத்தின் பரிணாமமாகிய ஐந்தெழுத்தில் இறையும் அதன் சக்தியும் தலையாகிய ஆணவமும் எழில்மிக்க மாயையும் ஆன்மாவும் என்பவை பொருளாக பொருந்தி நிற்கும் என்று கூறியிருக்கிறார். அப்ப என்னென்ன எழுத்துக்கள் என்னென்னத்தை குறிக்கிறன்றத சொல்லி இனி நாங்கள் அடுத்த வகுப்பில் ஊன நடனம் ஞான நடனம் பற்றி பார்க்கலாம். இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி.